வணக்கம். ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல கடைசியாக இருக்கக்கூடிய நீலகேசி பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீலகேசி இதற்கு நீலம், நீலகேசி திரட்டு அப்படின்னு வேற பெயர்கள் வச்சு அழைக்கப்படுற குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோட காலம் என்ன அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுல இருந்து முன்னாடி 8ஆம் நூற்றாண்டுக்கு முன் இருக்கும். அதாவது 5ஆம் நூற்றாண்டுன்னு கரெக்டா சொல்லல, ஆனா 5ஆம் நூற்றாண்டா இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை இயற்றது யாரு அப்படின்னு தெரியல. நீலகேசியில 10 சருக்கங்களையும் 894 செய்யுள்களையும் கொண்டது. வாமனதேவர் உரையுடன் சக்கரவர்த்தி நயினார் மிக சிறப்பாக இதை என்ன செஞ்சிருக்காருன்னா பதிப்பிச்சிருக்காரு. அதாவது வாமனதேவர் உரை எழுதியிருக்காரு, சக்கரவர்த்தி நயினார் இதை சிறப்பா பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்காரு. வெளியிட்ட நூலை 1984 நமது தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் மீண்டும் இந்த நூலை என்ன செஞ்சிருக்காங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. பக்தி இலக்கிய காலத்திற்கு முன் 6ஆம் நூற்றாண்டா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா இத குறிப்பிடப்படுது. குறிப்புகள் இதுல இருக்கு, 6ஆம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்புகள் இருக்கு. இந்த நீலகேசியோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, சால நாட்டின் புண்டவர்த்தனம் சுடுகாடு இருக்கு. அந்த நகரோட சுடுகாட்டுல காளி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அந்த காளி வழிபாடு பலி செலுத்துற வழக்கங்கள்லாம் அங்க இருந்திருக்கு. அந்த பலி செலுத்துற வழக்கத்தை முனிசந்திரர் தடுத்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா ஒரு சமண துறவி. அந்த சமண துறவி இப்படி பலியிடக்கூடாது அப்படின்னு அதை தடுத்திருக்கிறாரு. அதை தவத்தை கலைக்கிற விதமா அவரோட தவம் செய்யக்கூடாது, அந்த துறவியை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈடுபடணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நீலி பேய் என்ன செஞ்சிருக்குன்னா அரசி போல் தோற்றம் கொண்டு வேஷம் போட்டு வருது. வேஷம் போட்டு அவர்கிட்ட என்ன செய்யுதுன்னா தோற்றம் போகுது. அவரோட தவ வலிமையை கலைக்க முடியல. தோல்வி அடைஞ்சு பின்னாடி என்ன செஞ்சதுன்னா ஒரு மாணவியாக வேடமிட்டு என்ன செஞ்சதுன்னா அவர்கிட்ட போய் சேருது. போய் சேர்ந்து என்ன செஞ்சதுன்னா அந்த துறவியோட, நம்ம முனிச்சந்திரரோட ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு, அவரோட போதனைகள் எல்லாம் கேட்டு சமண உண்மைகள் அனைத்தையும் கற்று என்ன செஞ்சிருக்குன்னா பரப்புதல் பணியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டு பௌத்த சமய தலைவி நம்ம முந்தின நூல்ல உள்ள குண்டலகேசியையும் அவங்கள மாதிரி உள்ள சாங்கிகளையும் என்ன செஞ்சதுன்னா தர்க்கத்தின் வாதில் அப்படின்னா தர்க்கவாதில்னா பேச்சு வழக்குல, அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாதத்துல வென்று என்ன செஞ்சாங்கன்னா அவர்களை சமண துறவியாக்கி என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் சமண துறவியா மாத்திட்டாங்க. இப்படி இந்த முனிவரை அழிக்க வந்த நீலி பேய் என்ன செஞ்சதுன்னா சமண தலைவியாக வாழ்ந்த கதையை கூறுறதுதான் இந்த நீலகேசி. இந்த நீலகேசி வேற எந்த சமய நூல்கள்லையும் இல்லை, இடம்பெறவில்லை. நன்றி.